ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு 4-5 டேக் எடுத்துட்டேன். என்னால பெருசா எதுவும் திக்கி திக்கி பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பேசுறது, டக்கு டக்குன்னு எனக்கு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரல. ஸோ இந்த வீடியோ பெருசா எந்த எடிட்டிங்கும் கட்டும் இருக்காது. நார்மலா உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க எந்த எடிட்டிங்ல எதிர்பார்க்காதீங்க. நார்மலா இதே மாதிரி தான் போகும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் தான் கம்மி பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோ நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எஸ்டர்டே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல சொல்லி இருந்தேன், நான் ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன் 120 டேஸ்க்கு கிரீன் டீ டு கிரீன் டீ அப்படின்னு சொல்லி. அந்த சேலஞ்ச் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃபர்ஸ்ட், ஒபிசிட்டி, இந்த ஓவர் வெயிட்ங்கிறது எல்லாருமே இப்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா சப்பி, கியூட்டி, பாண்டா, பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இந்த ஓவர் வெயிட்ங்கிறத நார்மலைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட், ஓவர் வெயிட், ஒபிசிட்டிங்கிறது ஒரு டிசீஸ். அது ஃபர்ஸ்ட் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஒபிசிட்டி இருந்தா நம்ம என்னென்ன நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். பிசிக்கலா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும். நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா என்னால பழைய மாதிரி நான் ஒரு 80 கேஜஸ் 70 கேஜஸ் இருக்கும்போது நடந்த தூரம் என்னால இப்ப நடக்க முடியல. அவ்வளவு தூரம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது, பிரீத்திங் ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது தெரியுதா? இதுல என்னன்னா இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல, இந்த ஓவர் வெயிட் போட்டதுனால இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல, இந்த மடிப்பு இந்த இடத்துல ஓவரா ஸ்வெட் ஆகி இங்க இருக்க ஸ்கின் எல்லாம் பீல் ஆக ஆரம்பிச்சிருது. இங்கேயா இருக்கட்டும். டோன்ட் டேக் திஸ் வீடியோ ராங். இந்த வீடியோ தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. ஃபுல் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, சோ இது நிறைய ஒபிஸ் பீப்புள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஓவர் வெயிட் காரணமா தான் எனக்கு வந்த காரணம். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டது, நான் கன்சல்ட் பண்ணப்போ அவங்க சொன்னது என்னன்னா வெயிட் லாஸ் பண்ண அப்புறம் தான் இது சரியாகும் அப்படின்ற மாதிரி. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா இந்த பொதுவாவே நீங்க எல்லாருக்கும் பாத்திருப்பீங்க, கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் கழுத்தெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கும். அப்ப ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, 1 minute, ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுங்கா தேய்ச்சி குளிக்கலாம்னா சொல்லுவாங்க. வாட் தி ஹெல், தட் இஸ் உங்க பிளட்ல ரத்த சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்தெல்லாம் கருப்பு கருப்பா வரும். சோ இத நீங்க என்னதான் கிரீம் வாங்கி போட்டு என்னதான் தேய்ன்னு தேய்ச்சாலும் அதெல்லாம் டெம்பரவரி தான். நீங்க உங்களோட டயட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டீங்க, உங்களோட ஹெல்த் மேல கன்சர்ன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் போகும். இப்ப நான் மென்டலி என்னென்ன ஃபேஸ் பண்றேன் இந்த ஒபிஸ்டா இருக்கிறதுனால அப்படின்னா என்னால இப்ப நார்மலா வெளியில டிராவல் பண்ண முடியல. மெயின் விஷயம் தான் என்னன்னா இப்ப வெளியில எல்லாம் இப்ப அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒருத்தவங்க ஒபீஸா இருக்காங்க, ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு இடத்துல டிராவல் பண்றாங்க அப்படின்னா அது நார்மலா இருக்கும். 10/10 ஓகே இவங்களும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன புரிதல் இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, இப்ப நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதனாலதான் நான் இப்ப எங்கேயுமே வெளியே போறது இல்ல. என்னமோ ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி பாக்குறது, எல்லாரும் நம்மள பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அது இமேஜினேஷன் எல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மளதான் பாப்பாங்க, நம்ம பார்க்கும்போது இப்படி கீழே குனிஞ்சிருவாங்க. சோ மென்டலி அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், லோட்டலோஸ்க்கு எல்லாரும் நம்மள பார்த்து இத்தனை நாள் எங்க இருக்குன்னு அயன் கேட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு அக்கறை வந்துரும், ஐயோ என்ன இப்படி ஆகிட்டு எவ்வளவு ஒல்லியா இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு ஒரு அட்வைஸ போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லது, அவங்க நல்லதெல்லாம் நினைக்கல, எப்படி சொல்றது, அது நல்லதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு விஷயத்த குத்தி காட்டணும்னு சொல்லி அதுவும் ஒரு வகையான மென்டல் பிரஷர் தான். நான் எனக்கு சேலஞ்சிங்கா இருக்க விஷயம். இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன தீர்வு அப்படின்னா நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க, அக்கா நானும் உங்க கூட ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்ட மெஷர் பண்ணிக்கோங்க. போய் சும்மா கூகுள்ல BMI கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா
அந்த கால்குலேட்டர் உங்க ஹைட்டும் வெயிட்டும் போட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலயே வந்து என்ன கேட்டகரியில இருக்கீங்க, நீங்க நார்மலா இல்ல அண்டர் வெயிட்டா இல்ல வந்து ஓவர் வெயிட்டா இல்ல ஒபீஸ் கேட்டகரியா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலா அப்படின்ட்டு அதுலயே காமிக்கும். சோ அத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி அதுக்கு கீழவே ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரிஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. இப்ப நம்ம சாப்பிடுற விதம் நம்ம ஊர்ல எப்படி சாப்பிடுவோம், இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு சோறு போடுவோம், குழம்பு ஊத்துவோம், கொஞ்சோண்டு பொரியல் வைப்போம், கொஞ்சோண்டு ஊறுகாய் வைப்போம், இது மாதிரிதான் சாப்பிடுவோம். சோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடுறத குறைச்சுக்கோங்க. எப்படி சாப்பிடுறீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நிறைய பொரியல் வச்சுக்கோங்க. ரைஸோட லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கார்ப்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. வீடியோ எடுக்கும்போது இருங்க கட் பண்ணிட்டு. ஓகே, ஆங்கிள் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கால் பேசிட்டு வந்தேன். சோ எதுல விட்ட ஆயில் கண்ட்ரோல் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் சுகர் கட்னா ஃபுல்லா நீங்க சுகர் கட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்தவரை அதான் எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 கம்மியான அளவு. ஃபர்ஸ்ட் எல்லாராலையும் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பரா டயட் இருங்க. நான் வந்து லாஸ்ட் 5 months 2025 டிசம்பர்ல வந்து நான் வந்து ஒரு டயட் அண்ட் ஒர்க் அவுட் இருக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து டயட் வந்து ப்ராப்பரா என்னால பண்ண முடியல. ஆனா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கிப்பிங் பண்றது, ஸ்குவாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைக்கிற டைம்ல வாக்கிங், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுல இருந்து இது வரைக்கும் 5 months ஆகுது. கரெக்டா 5 மாசம் ஆகுது. இந்த 5 மாசத்துல நான் என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கேன் வெறும் ஒர்க் அவுட் பண்றதுனால மட்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. 4 monthsக்கு ஒரு தடவை, 5 monthsக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி 6 months ஒரு தடவை எல்லாம் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது போக இந்த நார்மலா நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஐ ஸ்வேர் எனக்கு வந்து நார்மலா இருக்கு. பீரியட் சைக்கிள் வந்து கரெக்டா 28 daysனா 28 days to 30 daysக்குள்ள கரெக்டா வந்துருது. ரெண்டாவது விஷயம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னால 300 மீட்டர் கூட நடக்க முடியலன்னு சொல்லி. ஸோ நவ் ஐ ஆம் ஏபிள் டு ஒர்க். என்னால இப்ப வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் மூச்சு வாங்காம, ஆக்சுவலா நான் வாக்கிங் போகும்போது அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் அதுலயே கிலோமீட்டர் காமிக்கும்ல, சோ அதை கணக்கு வச்சுதான் நான் சொல்றேன். என்னால மூச்சு வாங்காம நடக்க முடியுது. அண்ட் வேற என்னன்னா வந்து வேலை நார்மலா செய்யற வேலையே வந்து எனக்கு முன்னாடி சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 years நான் டிப்ரெஷனால வெளியவே வரல. அதனால வந்து என்னால நார்மலா ஒரு வீடு பெருக்குறேன் அப்படின்னா வந்து வீடு பெருக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துப்பேன், ஒரு 15 நிமிஷம் உட்காந்துப்பேன். அடுத்து பாத்திரம் தேய்க்க போவேன், பாதி பாத்திரம் தேய்ப்பேன், பாதி பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு 15 நிமிஷம் திரும்ப வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அந்த மாதிரி இருந்தேன். பட் நவ் ஐ கேன் டூ எவ்ரிதிங். என்னால எல்லாமே நார்மலா பண்ண முடியுது. சோ உங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த அளவுல எக்ஸ்ட்ரீமா இருக்கீங்க, அந்த ஒரு சின்ன சின்ன வேலை கூட செய்ய முடியல அப்படின்னா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நார்மலா சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், ஸ்கிப்பிங்லாம் விளையாட தேவையில்ல. ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 20 ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, பொறுமையா நடங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு 2 to 3 monthsல நார்மலா மாறிட முடியும். ஏன்னா எனக்கு நடந்தது அதான், அதனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக் எல்லாம் கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னாவே நானே உருண்டையாதான் 0 போட்டு வச்ச மாதிரி இருப்பேன். சோ நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா இன்னும் அதுக்கெல்லாம் 5 to 6 மாசம் ஆகும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு. இப்போ இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு தோணும், என்ன ஒரு பாத்திரம் தொலைக்கிறது பெரிய விஷயமா, ஒரு வீடு பெருக்கிறது பெரிய விஷயமா, ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் நான் சத்தியமா சொல்றேன், ஐ ஸ்வேர், இருங்க ஒரு நிமிஷம் கேமரா ஆங்கிள் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், ஐ ஸ்வேர், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியா டிராவல் பண்ணுவோம், ஒரு 8 months பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஊட்டி கிளம்பி போயிருந்தேன்.
இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து நான் சோலோவா தான் டிராவல் பண்ணுவேன். அங்க இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 300 மீட்டர். அந்த 300 மீட்டர் என்னால நடக்க முடியல. சத்தியமா அப்படியே மூச்சு இப்படி வாங்குது. இப்படி இப்படி மூச்சு வாங்கிட்டு தான் நடந்தேன். அந்த அளவுல இருந்தேன். இடுப்பு வலி சத்தியமா அப்படியே உயிர் போயிடும். ஒர்க் அவுட் பண்றதுனால ஒரு உடம்பு வலி வரும். அந்த உடம்பு வலி இல்ல அது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். ஆளையே சாய்க்கிற மாதிரி இருக்கும். இடுப்பு வலி அப்படியே பயங்கரமா நடக்கும் போது ரோட்ல இப்படி இப்படி இப்படிதான் முடிச்சுட்டு நடந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இருந்தேன். பட் என்னால வந்து இப்ப நான் இவ்வளவு நேரம் நின்னு பேசுறேன் அப்படின்னா இதுவே எனக்கு அப்ப கஷ்டமா இருந்துச்சு. நவ் இப்ப நான் இந்த 5 மாசத்துல இப்படி அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது 119 இருந்தேன். இப்ப 113 இருக்கு. 110 வரைக்கும் நான் குறைச்சேன். இப்ப கொஞ்ச நாளே எல்லாத்தையும் விட்டுட்டதுனால இப்ப நான் 113ல இருந்து 14 கிலோக்குள்ள இருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் பெர்மனன்ட். இது வந்து எனக்கு பெர்மனன்ட்லாம் கிடையாது. இது என்னால குறைக்க முடியும். நான் இந்த 5 மாசம் ஒர்க் அவுட் பண்ணது இது பண்ணதுனாலதான் உங்க முன்னாடி இப்படி பிரேவா பேச முடியுது. அதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கு கூட தைரியம் கிடையாது. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் பெருசா இததான் பேசணும்னு நினைச்சேன். வேற எதுனா இருந்தா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். பெருசா எதுவும் கிடையாது. ஒபிசிட்டி இஸ் எ டிசீஸ். இது வந்து ஒரு நோய். அது சப்பி கியூட்னஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. இத ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. சோ ஏன்னா நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோல மீட் பண்றேன். பாய்.